ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே யம்மியாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க அரிசி மாவு வச்சு நைட்டு வந்துட்டு இடியாப்பம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஒரு ஈவினிங் டைமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே யம்மியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி இடியாப்பத்துக்கு கழுவி காய வைக்கணுமா? என்ன அரிசி இது? பச்சரிசி. இப்போ இதை காய வச்சு உடனே அரைச்சிருவீங்களா? 2 நாள் காய வைக்கணும். தங்கி இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாம் இந்த அரிசியில். அதனால இதை நல்லா கழுவி காய வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து இடியாப்பம் செய்ய போகிறோம். சரி சரி. தேங்காய் பால் செய்யலாம், இல்லை கறி குழம்பு செய்யலாம், எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அதே போல் பச்சை அரிசிலையும் செய்யறதுலாங்க, புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். ஆமாம், உடம்பு ஒத்துக்காதவங்க புழுங்கல் அரிசியில் செய்யலாம். புழுங்கல் அரிசியில் கூட செய்வாங்களா? புழுங்கல் அரிசியில் வந்து இந்த வீசி அதெல்லாம் இருக்குது பாரு, அவங்கெல்லாம் அதில் சாப்பிடலாம். இதில் வந்து ஒத்துக்காதவங்க அதில் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஓகே. அந்த மாவு அரைச்சின்னு வந்துட்டீங்களா? அரைச்சின்னு வந்துட்டேம்மா. இதோ இருக்கு பாரு, இப்போ தான் அப்புறம் சுட இருக்கு பாரு. இதான் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அழகாக இல்லை? சூப்பராக அப்படியே சூடாக இருக்கு பாரு. அப்படியே இடியாப்பத்துக்கு பிசைஞ்சு நைட்டு இடியாப்பம் செஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு நைட் டின்னர் நம்மளுக்கு இடியாப்பம் தான். இடியாப்பம் வச்சு ஆட்டுக்கால் பாயா வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. என்ன பண்ணுறீங்க? இதுவா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக உண்டை பண்ண போகிறேன், உண்டை செய்ய போகிறேன். என்ன உண்டை? அரிசி மாவு, பச்சரிசி மாவு உண்டை. அதில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்து, நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தோமே, மாவு அரைச்சிட்டு வந்தாலும் இடியாப்பமும் செய்யலாம், உண்டையும் செய்யலாம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே வந்து வேர்க்கடலை பொடி பண்ணி அதுக்குள்ளே வெல்லம் வச்சு, அதான் அதுக்குள்ளே தீனி அது சொல்லுவோம், அதை வச்சு உண்டை பிடிச்சி அவிச்சு சாப்பிட போகிறோம். சூப்பர். அதுக்கு வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி விட்டு அந்த மாவு பிசையக்கூடாது. மாவு வந்து இந்த சுட தண்ணியிலே மாவு வெந்துடணும். பிசையதுலேயே இந்த தண்ணிலேயே இந்த மாவு வெந்துருச்சுனாக்கா நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது, ஆனால் மாவு வந்து வெறியும் உண்டையை பிடிச்சி அதுக்குள்ளே தீனி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாவு ஃபுல்லாக உண்டையாக சாப்பிடணும்னா இதுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கணும். அதில் சர்க்கரை ஆட் பண்ணிருக்கீங்க? சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே தீனி வச்சு சுடும்போது அது நல்லா வெடித்து வேகும்போது அந்த வெல்லனுடைய சாரெலாம் இறங்கும்போது உண்டை அப்படி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் தான் இதை செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்டுப்பேன். சரிங்க அத்தா, அப்போ செஞ்சிடலாம். ஏதாவது சுட தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழகாக உண்டை பதத்துக்கு இந்த சுட தண்ணியிலே நம்ம பிசைஞ்சிக்கணும். என்ன பண்ணுறீங்க? பூர்ணம் ரெடி பண்ணுறேன். பூர்ணமா? ஆமாம். என்ன பூர்ணம்? இது தீனி வைக்கிறோம் இல்லையா, உண்டை சுடும்போது. என்ன உண்டை சுட போகிறீங்க? அரிசி மாவு உண்டை சுட போகிறோம். வேர்க்கடலை, உடச்ச கடலை, தேங்காய், வெல்லம், இது எல்லாத்தையும் பொடி பண்ணி நல்லா வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணிவிட்டு, தேங்காய் பூ பொடி எடுத்துட்டு, உடச்ச கடலை பொடி எடுத்து எல்லாத்தையும் வெல்லத்தில் போட்டு சேர்த்து நல்லா பூர்ணத்தை ரெடி பண்ணிட்டோமா. இந்த பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பூர்ணம் ரெடி ஆகிட்டோடனே இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உண்டையெல்லாம் வைக்க போகிறோம். உண்டை சுட்டு அதில் இதுக்கு தீனி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணுமா இல்லை அப்படியே உடைக்கணுமா? அப்படியே மிக்சியில் ஒரு சுற்று வந்தாலே போதும். சரியா? இது என்னது? பரோட்டா மாவா? இது வந்து உண்டை மாவு. மைதா மாவா? அரிசி மாவு. இதுதான் நம்ம உண்டை சுட போகிறோம். உண்டை சுடுறதுக்கான ஒரு மாவு உண்டை பிடிக்கிறேன். இதுக்குள்ளே இதை வைக்க போகிறேன். எப்படி பாருங்க, உண்டை பிடிச்சிட்டிங்க, அதுக்குள்ளே எப்படி அதை வைப்பீங்க? பாரு ஆயிடுச்சா? இன்னும் அகல் விளக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஷ்டமா? இது வச்சு உண்டை ரெடி. எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கணுமா? அதை அவிக்கணும். ஒரு உண்டை ரெடி ஆயிடுச்சா, அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் தீனி இதுக்குள்ளே வைக்கணும். ஒரு நாளைக்கு இஞ்சி எல்லாம் வரும்போது செஞ்சு கொடுக்கணும்.
இல்லை ஊரில் போய் செஞ்சு கொடுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசை. செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். எங்கே நம்ம இது என்னது உண்டை உண்டையாக இருக்குது? அது வந்து உண்டை, ஆ, இது வந்து குழக்கட்டை. இது குழக்கட்டையா? அப்படியே தீனி எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு டிஷ் அப்படியே குழக்கட்டையை பிடிச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் செய்கிறது குழக்கட்டை. ஆமாம், குழக்கட்டை. இது வந்து உண்டை. இது உண்டை. உருண்டை. ஆமாம், இது வந்து குழக்கட்டைனா இது குழக்கட்டைக்கு பிழிறீங்க. சரி, இது நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது. குழக்கட்டை. ஆ, இவ்வளோ திறமை யாருக்கு? எல்லாருக்கும் தரணும் இல்லையா? அதாவது வீட்டில் ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் இல்லை, ஏன் எல்லாருக்கும் தரணும்? நம்மளே சாப்பிடக்கூடாது? நம்மளே கூட சாப்பிட்றதுக்காக ஒரு பொருள் செய்யுது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றதுல தான் இருக்குது சந்தோஷமே. ஆ, சொன்னாரா சொந்த பந்தம்னா என்ன? சரி, அப்போ பெரிய மாமா வீட்டுக்கு அதை கூட, சின்ன மாமா வீட்டுக்கு இது கூட, பெரியன் வீட்டுக்கு பாதி பாதி அரைச்சி கொடு. அப்படி இல்லை. எல்லாரும் கொடுத்துட்டு வெறும் ஆனாலும் நம்ம வீட்டில் வை. டேய், பாரு. இல்லை, இட்லி குண்டானில் வைக்கிறீங்க. இந்த உண்டை எப்படி அவிப்பாங்க? ஆ, அதுதான் அவிப்பாங்க. இதிலெல்லாம் அப்படியே வந்துடும் மக்கள். மை டியர் ஒய்ஃப் மூடுறா பாருங்க. நீங்கள் போட்டு விடு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆடுப்பா, ஆடு உள்ள உப்பு இல்லை. ரெடி ஆயிடுச்சுமா, பாரு. திறந்துடலாமா? திறக்கலாமா? ஹாய், உண்டை ரெடி. சூப்பராக இருக்கா? வாவ், சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், ஆற வச்சு சாப்பிட்டா ரெடி உண்டு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பாருங்க. கொடுத்துக்கே மனசு வரலையே. பாரு, அப்படியே வெந்து அதுக்குள்ளே இருக்கிற பூனை அழகாக தெரியும். சூப்பராக இருக்கு. வேர்க்கடல, பொட்டுக்கடல எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு அத்தை. டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க? சூப்பர். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் நெய்பர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கும் வந்துட்டு நல்லாவே கலர்ஃபுல்லாக இருந்ததில்ல. அதே மாதிரி வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு இடியாப்பம் வந்துட்டு இன்னொரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் அதை வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.